மல்டி ஸ்டாரர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மல்டி ஸ்டாரர்னா அது கூலி தான். டேய் எனக்கு டவுட்ரா, அதோட பாக்ஸ் ஆபீஸ் எப்படா ரஜினி கிரெடிட் எடுப்பாங்க? எனக்கு இப்போ ரொம்ப டவுட் ஆகுதுடா. டேய் ஓரளவுக்கு ஒரு ஸ்டார் போடலாம், உனக்கு கீழே ஒரு டயர் ஸ்டார் போடலாம், இல்ல வந்து முன்னாடி இருந்த ஸ்டாரு இப்போ ஹீரோவா இல்லாம இருக்கலாம். போடுறது எல்லாம் இப்ப இருக்க ஸ்டாரு, அந்தந்த ஸ்டேட்ல இருக்க படம் இன்னமும் ஆக்டிவா நடிச்சுக்கிட்டு அப்பதான் இருக்கவங்க. பெருசால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். வேற என்ன? அப்பதான் பெருசால ஏதாவது இல்ல வந்து கொஞ்சம் இன்னைக்கு தேதிக்கு அவருக்கு வந்து லியோவை பீட் பண்ணும் பாக்ஸ் ஆபீஸ்ல. அதுக்காக எந்த ஸ்டேட்ல யார் கால்ல வேணா விழுவாரு. இல்லடா, அக்ஷய கூப்பிட்டு வந்து 2.0 எடுத்து ஹிந்தி ஸ்டேட்ஸ்ல கலெக்ட் பண்ண. இப்ப ஆமீர் கானை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ அது எப்படி அதோட எனக்கு மார்க்கெட் இது போயிடுச்சு. ஆமீர் கான் இல்ல, நீ ஆண்டவனையே கூட்டிட்டு வந்து கேமியோ பண்ண வச்சாலும் இந்த படம் ஓடாது. அது போக உபேந்திரா கர்நாடகாவுக்கு, நாகார்ஜுனா வந்து ஆந்திராவுக்கு, சௌபின் சாஹிர் மலையாளத்துக்கு, சத்யராஜ் பூஜா தமிழுக்கு. ஐட்டம் சாங்கும் பூஜா ஐட்டம் சாங். டேய் சிக்கந்தர் படத்துல சத்யராஜ் தாண்டா வில்லனுக்கு அப்பாவா நடிச்சிருக்கான் த்ரூஅவுட்டா. இவன் கேமியோன்னு புதியா சொன்னானுங்களே சொல்றா அந்த அடுத்து ஹிந்தி ஆக்டர். ஏய் அந்த சிக்கந்தர் படத்துல உனக்கு என்னடா கண்ணு? அந்த படத்தை பத்தி பெருசா அது யாருமே பேசவே மாட்டாங்க. அப்படி நல்லா இருக்கா என்ன? இல்ல நான் வந்து ராஷ்மிகா சாவர வரைக்கும் நீ பாரு, அது வரைக்கும் நல்லா இருப்பா அவ. இதெல்லாம் காட்டுக்கு படா, அவ்வளவு ஃப்ரீயாலாம் இல்ல. இந்த டயலாக் தான் அன்னைக்கே சொல்லிட்டீங்களே, திருப்பி ஒரு டைம் ரிஜிஸ்டர் பண்றீங்களா? இல்ல சார் ப்ரோ, நீங்க ராஷ்மிகாக்காக பாருங்க, ஒரு 20 மினிட்ஸ் பாருங்க, பயங்கரமா இருக்கா. ராஷ்மிகா நீ பாருப்பா, நான் ஏன்பா பாக்கணும்? இல்ல நீங்க எதுக்காக பாக்கணும்னு ரீசன் கேட்டீங்களா, அதுக்கு சொல்றேன். படம் நல்லா இருக்கானா இல்ல, பட் பார்த்தது எதுக்காக? இதுக்காக. அவளுக்காண்டினா வேணா உட்காந்து கீதா கோவிந்தம் பார்க்கலாம், டியர் காம்ரேட் பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்க முடியாது. என் புஷ்பராஜ் ரோபோ மாதிரியே நடிக்கலாம்ப்பா சல்மான் கான். 2 பாக்கெட்லயும் கைய விட்டுட்டு அந்த ஊர் அஜித்னு சொல்றானே ப்ரோ. டேய் தூக்கி போட்டு செஞ்சிருவாங்க நார்த் ஃபேன்ஸ். டேய் முன்ன பின்ன சுல்தான், பஜரங்கி பாய்ஜான்லாம் பாத்திருக்கேன். இல்ல பேசிக்கிறாங்க. வந்து அங்க பெரிய ஹீரோ தான்டா. ஆஃப் லேட்டா அவனுக்குலாம் மார்க்கெட் போயிருச்சு. எப்படி வந்துட்டு அட்லி வந்து எஸ்ஆர்கேவை இந்தியன் மக்களுக்கு திருப்பி கொடுத்தானோ அந்த மாதிரி யாராவது சல்மான் கானையும் அந்த ஹிந்தி மக்களுக்கு திரும்பி தரணும் தான் போலாம். பதான்லாம் வந்து கொஞ்சம் ஹிட் தான், கமர்ஷியல். பட் ஸ்டில் ஜவான் திரும்ப மாசஸ் வந்து போச்சு. ஆமா அது உண்மைதான். இந்த அல்லு அர்ஜுன் ஸ்கிரிப்டே ஃபர்ஸ்ட் சல்மானுக்கு தானே போச்சு. அப்படியா? ஆக்சுவலா பிகில் டைம்ல வந்து அண்ணன் பண்ண வேண்டியது ஜவான் தான். அட்லியே சொல்லிருப்பான். திடீர்னு ஒரு லைன் தோணுச்சு, இத பண்ணிருக்கலாமே. இல்ல இததான் பண்ணணும். ஆனா இது வந்து சிமிலரா நிறைய படத்துல இத பத்தி பேசிட்டனால வேற ஒண்ணு யோசிச்சனால பிகில் பண்ணிருக்கான். ஆக்சுவலா ப்ரோ அதெல்லாம் மேட்டரா ப்ரோ? நீங்க சும்மா காப்பின்னு கதறுவாங்க ப்ரோ. படம் நல்லா இருந்தா இன்னைக்கு பாரு, அட்லி மாதிரி ஒருத்தர் தமிழ் சினிமால ஹீரோ யாரையும் டைரக்ட் பண்ண மாட்டாருன்னு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. நீ ஜவான்ல காப்பின்றத தாண்டி ஏதாவது குறை சொல்ல முடியுமா? எல்லாமே சூப்பரா இருக்கும். படம் மாதிரி ஸ்டேஜிங்லாம் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்லாம் ஹாலிவுட் லெவல்ல வச்சிருப்பான்டா. ஐயோப்பா ஃபைட் சீன், அவன் இன்ட்ரோவே எப்படி இருக்கும்? ஐயோ வேற லெவல். இந்த ஷேடோ ஃபைட் சீன் மாதிரி எடுத்து வச்சிருப்பான். இவனுங்க என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க, அட்லியை சிறுத்தை சிவாவோட கம்பேர் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப பாரு அட்லி ரேஞ்ச். சிறுத்தை சிவா வேற. அட்லியும் சிறுத்தையும் யாரா கம்பேர் பண்ணாங்க? இல்லடா அந்த விஸ்வாசம் அந்த டைம்ல காப்பி அடிக்காம சிறுத்தை சிவா பாருங்க இப்படி எடுக்கிறான். ஆனா காப்பி அடிச்சு கூட அட்லி வந்து இப்ப சிறுத்தை சிவான்னு பேரை கேட்டாலே தெரிப்பானே. ஐயோ சாவி வேணாம். எவனாவது இன்னைக்கு அவனை புக் பண்ணுவானா? ஆனா அட்லியை புக் பண்ற அளவுக்கு தமிழ்ல ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மிடா. காசு இல்லையே அவனை நீங்க புக் பண்றது. நீங்க படம் பட்ஜெட் இப்ப உள்ள தமிழ் ஹீரோ யாரு கூடயும் பண்ண மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. யாருமே அவன் ரேஞ்சுக்கு பண்ணனும்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்கர் கொடுங்க. கொடுத்துறேனே. இங்கதான் ப்ரோ இருக்கேன். இங்கதான் இருக்கேன். உங்க புடனைக்கு பின்னாடி தான் இருக்கேன். ஓவர் இல்ல எனக்கு லிசனர்னே காட்டுது, அது என்னன்னு தெரியல. அது பக்கு. இந்த அல்லு அர்ஜுன் படமே அண்ணன் பண்ண வேண்டியதுதான். ஏதோ எல்லாமே நம்ம பண்ண வேண்டியதுதான். பாவம் பார்த்து கொடுத்து ஆட் பண்ணிக்கோ, 5 6 ஆக்கிக்கோ. என்ன இப்போ ஜனநாயகன் மட்டும்தான். ஜனநாயகன் மட்டும்தான். இல்ல ப்ரோ லியோ 2 இருக்கு ப்ரோ.
நீ சொல்லிட்டாங்க ஆமா இருக்கான். பிரசன்னாக்கு ஃபோன் பண்ணி காலைல தான் லோகேஷ் சொன்னான். எலிசா தாஸ் வேற கேமியோ இருக்கான் பெஞ்ச்ல. தயவு செஞ்சு இந்த எல்சியூலாம் கொஞ்சம் அண்ணன்ட்ட இருந்து அண்ணன் படத்துல இருந்து தள்ளி வைங்களா, கேவலமா இருக்கு கேட்கறதுக்கு. எலிசா தாஸ் இஸ் லைக் கேவலம் ஃபேக் ஃபிளாஷ்பேக் கேவலமா தான் ஜஸ்டிஃபை இருந்துச்சு இவனே, பண்ணிருப்பான். ஆல்ரெடி வந்தது. ஐயோ. டேய் கூலி எல்சியூ இல்ல இல்ல ஏய் ஆனா இல்லன்னு எனக்கு தெரிஞ்சு கூலிக்கு பெருசு எல்சியூவா ஐசியூவான்னு இல்லடா, 13ஆம் எனக்கு தேதி தெரிஞ்சு நைட்டு பெருசு தெரியும். கால்ல வந்து கதறி இருப்பான்டா, தயவு செஞ்சு எல்சியூல சேர்த்து விடுன்னு. உனக்கெல்லாம் இதுவே பெருசுடான்னு துரத்தி இருப்பான் இவன். டேய் இத்தனை முதல்ல அந்த ஸ்டேட் ஹீரோ எல்சியூவே போறான். வந்து ரொம்ப உனக்கு பெருசா ஞாபகம் நீங்க இருக்கா? பேசிட்டு இருக்கிறதே எனக்கு ரொம்ப நகைப்புக்குரியதா இருக்குது இவனே உண்மையில. இல்ல சையத் ப்ரோ, அது ஒண்ணும் அது பெரிய அதுக்குன்னு ஒரு எனக்கு தெரியல. இது மேபி என்னுடைய இல்ல அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், இல்லைன்னு சொல்லல. ரொம்ப ஓவரா ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஒரு கிரிஞ்சி மெட்டீரியல் மாதிரி எனக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரியல. மேபி திஸ் மைட் பி அன் அன்பாப்புலர் ஒப்பீனியன், பட் ஐ ஃபீல் சோ. மேபி இருக்கலாம். பாப்போம், பெஞ்ச்ல பாப்போம் பெஞ்ச் எப்படி இருக்கு. அண்ணே பாப்புலர் ஆகுமே, ஆகஸ்ட்ல பாப்புலர் ஆகுது. டீசரே கேவலமா தான் இருந்துச்சு. எந்த டீசர் ப்ரோ? டீசர் எதுவும் வரலையே பென்ஸ் அது கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் வால்டர்னு. என்ன கருமோட கேவலமா பிரசன்னா இருந்துச்சு. சீரியஸா அண்ணே நீங்க சொன்ன ஒப்பீனியன் ஆகஸ்ட்ல பாப்புலர் ஆகும்ண்ணே. ஓகே ஓகே. டேய் எக்ஸ்பீரி ஞாபகம் இருக்கா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உருட்டு உருட்டுனியே மவனே, அது மட்டும் நடக்கல. உனக்கு இருக்குடா பாடே. 100% நடக்கும் அது. என்னது? ஓகே தெரியல, அவன்கிட்ட தான் கேட்கணும். மதன் அந்த ஸ்ட்ரா பார்த்தேன்டா, நீ சொன்னது அருமையான படம் உண்மையிலேயே. ப்ரோ உண்மையிலேயே சூப்பர் சூப்பர். கண் கலங்கி போச்சு. சரியான படம். நல்ல படம். ஆனா ஸ்டார்ட் அதுவும் அந்த அப்படியா? பேங்க்ல உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் வரும் பாருங்க. ஆமா 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 ஆமா. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க கவினே உனக்கு எமோஷனலாவே முத நல்லா ஒரு 3 நிமிஷம் 5 to 10 நிமிஷம் அப்படிதான் இருக்கும். நீ நடுவுல வந்து அந்த இல்ல, பாத்துட்டேன், full ஆ பாத்துட்டேன். கடைசியா சூப்பரா இருக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து நீ டோட்டலா சரியான ரேட்டிங். எதுல ப்ரோ இருக்கு? ஹாட்ஸ்டார்ல நெட்ஃபிளிக்ஸா? நெட்ஃபிளிக்ஸ். ஆமா ஆமா அது நெட்ஃபிளிக்ஸ். இப்ப ஹாட்ஸ்டார்ல ஒரு படம் சேலஞ்ச் இறக்கி இருக்கானுங்க, சூப்பரா இருக்கு. இப்பதான் 1 மணி நேரம் பார்த்து ஐயோ முடிச்சேன். நான் இப்பதான் பார்த்தேன். செம்மையா இருக்கு. இன்னும் அது அரை மணி சும்மா நேரம் ஒரு இருக்கு. சின்ன படம் பேர் என்னது? அது இந்த இவங்க ஃபேண்டசி படம் ப்ரோ, காமெடி ஃபேண்டசி படம் படக்காலம். ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. செம்ம காமெடியா இருக்கு, நல்லா இருக்கு. நான் அந்த இதுக்கு வெயிட்டிங்டா, அந்த ஜிம்கானா கிளப்பா சச்சின், அது பேர் என்ன? ஆலப்புழா ஜிம்கானா, அதுக்கு வெயிட்டிங். இல்ல கவினே, உனக்கு இந்த ஃபேண்டசி படம் எல்லாம் பிடிக்கும்னு வச்சுக்கேன், இந்த கூடு விட்டு கூடு போயிருது இதெல்லாம் பிடிக்கும்னா இது பாரு. இல்ல இது ஒரு மாதிரி எந்த வைப்ல தெரியுமா இருக்கும்? இந்த இவன் நடிச்சிருப்பான்ல மரகத நாணயம் வைப்ல இருக்கும். அதேதான்டா, கரெக்ட், எக்ஸாக்ட்லி அந்த ஒரு வைப்ல இருக்கும். நல்லா இருந்துச்சு. இன்னொரு 1/2 an hour இருக்கு. ஆலப்புழா ஜிம்கானா ஃபீல் குட்டா இருக்கு. நான் உனக்கு போர் அடிக்கல. அதுக்காண்ட வெயிட்டிங் ஆலப்புழா ஜிம்கானாக்கு. ஃபைட் எல்லாம் நொறுக்கிடுவாங்க. எல்லாமே ஹேண்ட் 13ஆம் காம்பேட் தேதி வருதா கவினே? 13ஆம் தேதி. என்னடா எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு ஓட்டில விடுறானுங்க. ஒன்னு சோனி லைவ் விடுறானுங்க, ஒன்னு கர்மம் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிகிராம்ல இருக்குல்ல. மதனே நீ என்ன சிம் வச்சிருக்க? ஏர்டெல்லா இல்ல? ஏர்டெல் கவின். இப்போ நான் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் போட்டனால எல்லா ஓடிடியும் அதுலயே வந்துருதுடா. அதே உனக்கு இப்ப சோனி லைவ் வருதுன்னா அதுல எல்லாமே எல்லா கண்டென்ட்டுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஹோஸ்டிங் கனெக்ஷன் இஷ்யூவா கொஞ்சம் மூடிட்டு போறான்னு நினைக்கிறேன். நீங்க உலக சினிமாலாம் பேச ஆரம்பிச்சதால டென்ஷன் ஆயிட்டான். பேச போட்டு கூப்பிடு சையது ப்ரோ. உலக சினிமாவா? பொடக்காலில சேட்டன்ஸ் எடுத்ததை பத்தி பேசுனா உலக சினிமாங்கிறீங்க. சச்சின் அந்த நேஷனல் பையனுக்கு அடுத்த படம் என்ன சூப்பர் ஹீரோ படமா? பிரேமலு 2. அதுல நான் நேற்று ஏதோ பார்த்தேன்டா, லோக்கா அவனே அந்த படம் அடிய மட்டும் நீ பாரு. இல்ல பிரேமலு 2 நல்லா இருக்கும். சண்டை போட்டது பிரேமமோடடா. ஏண்டா டேய், பிரேமமோடலாம் நீங்க சண்டை போட இல்ல நான் சொல்லிட்டா, பிரேமலுலாம் நான் வந்து நிறைய வாட்டி ரீவாட்சே போட்டேன். அது பார்த்ததுக்கு அப்புறம் செம்மையா இருக்கு. நல்லா, எனக்கும் பிடிச்ச படம் தான். அதெல்லாம் வந்து பிரேமமோடலாம் கம்பேர் பண்ணி ஏன்டா கேவலப்படுத்துறீங்க? பிரேமம்னா என்ன படம்? நமக்கு அதெல்லாம் தெரியாது. கேட்டு பேச வைக்காத பிரச்சனை. எல்கேஜி போயிருப்பான். ஆமா கரெக்ட். அப்பதான் எல்கேஜி கிங்கனி பண்ணி ஆடிட்டு போய். சரி அப்போ ஒத்துக்கிட்டா சரி, கரெக்ட் தான். எப்படியோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான், என்ன பண்றது?
ஏன்டா ஃபுட்பால் சண்டை போட்டா எதுக்குடா கிரிக்கெட்டுக்கு வர்றீங்க?